நல்ல வேலை, ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ப்ளே கிரவுண்டு இருந்துச்சு. நம்ம கதி அவ்வளோதான். ஸ்விம்மிங் பூல் மட்டும் இருந்ததுன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும்தான் நம்ம ஓனர் சம்பளம் கொடுத்துருப்பாரு. நல்ல வேலை, ப்ளே கிரவுண்டுக்கும் நம்மளையே இன்சார்ஜாக போட்டுட்டாங்க. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ப்ளே கிரவுண்டையும் பார்த்துக்கிறனால அதுக்கும் சேர்த்து சம்பளம் தரேன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ப்ளே கிரவுண்டை பார்த்துக்க 2 ஆளுங்க இருக்காங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும். விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் புலம்பிகிட்டே தான் இருப்பேன். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம், நேற்று ஸ்விம்மிங் பூலில் மீட் பண்ணியிருப்போம்ல. ஆமாம், சொல்லுங்கள். இங்கே புதுசாக ப்ளே கிரவுண்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் பசங்களை விளையாட கூப்பிட்டு வந்தோம். எத்தனை கிட்ஸ் இருக்காங்க? 4 பேர், 4 கிட்ஸ் இருக்காங்க. 4 கிட்ஸுங்களா? ஓகேங்க. ஒரு கிட்டுக்கு 1000 rupees, டோட்டலி 4000 rupees. ஸோ மேடம், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய பால்ஸ் விளையாடலாம். அங்கே 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சில்ட்ரன்ஸை கேர் பண்ணிப்பாங்க மேடம். ஓகே மேடம், உங்கள் சில்ட்ரன்ஸை நீங்கள் விளையாட விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ணி வாங்க, அண்ணி போகலாம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து விளையாடலாம். ஓகேப்பா. சரி வாங்க. ஹாய் அண்ணா. ஹாய். என்னது இந்த அண்ணா இப்படி பேசுகிறாங்க? சரி விடு, நம்ம போய் விளையாடுவோம். இது ஜாலியாக இருக்குது. சிரிச்சிட்டு இருக்குது. என்ன இது மாறவே மாட்டேங்குது. சிரிக்கிறது இது என்னது இப்படி சிரிச்சிட்ருக்கு? இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே. சரி, இதை விட்டு நம்ம பேஸ்கெட் பால் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம விளையாடுவோம். சூப்பராக போய் விழுந்துருச்சாங்க. சரி, இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம். சூப்பராக விழுந்துருச்சு எல்லாமே. சூப்பர் பாப்பா. டே அண்ணா, அந்த பாப்பா நல்லா தான் விளையாடுது. நம்ம கூட அவுட் ஆறோம். ஆனா அந்த பாப்பா செம்மையா போட்டுருச்சுல. ஆமா. சரி, அந்த அண்ணன் இங்கேயோ பேசிட்டு இருக்கட்டும். சரி, நம்ம போட்டு பார்ப்போம். அம்மா, பால் வந்து என் மேலே விழுந்துருச்சு. சரி, இன்னொரு பால் எடுத்து போட்டு பார்ப்போம். சூப்பர், ஜாலி. ரோசி மட்டும் போய் விளையாடுறா. நம்ம என்ன குத்துக்கல்ல, நம்மளும் போய் தான் விளையாடுவோம். தள்ளுறி, நான் போடுறேன். இப்போ நான் 2 பாலாக சேர்த்து போடுறேன். பாத்தியாடா அண்ணா, அந்த பாப்பா எப்படி 2 பாலும் அட் அ டைம்ல சூப்பரா போட்டுருச்சுல. இந்த காலத்து பசங்களெல்லாம் ரொம்ப இதுதான்டா. ஆமாடா. பாலு, என்னடா பண்ணிட்டு இருக்கே? வாடா, நம்ம போய் விளையாடலாம். அவங்களோட போய் விளையாடுறாங்க. அதனால அவங்க 2 பேத்தையும் அப்படி பாராட்டி இருக்காங்க. வாடா, இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது. வா, நம்மளும் போய் அவங்களுக்கு என்னன்னு போய் காமிப்போம். நீ சொல்றது கரெக்டாக தான் சுமதி. சரி இருங்க, நான் பாலு, நான் ஃபஸ்ட்டு ஒரு பாலை போடுறேன். இல்லை,
அவங்க ஃபஸ்ட்டு 1 பால் 2 பால் அப்படின்னு போட்டாங்கல்ல, நீ இப்போ 3 பாலாக போடு. சரிடா பாலு, 3 பால் எடுத்துக்கலாம். 3மே எனக்கு பிடிச்ச எல்லோ கலராக தான் எடுக்கணும். போடலாமா? எப்படி 3ல் 2 வந்துருச்சு? சே, அவளுக்கு மட்டும் 2 வந்துச்சு. செம்மையா சுமதி, மொக்க வாங்குனீங்க. போடி லூசு. மேடம், சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுல? ஆமாம் மேடம், சூப்பராக இருந்துச்சு. சரி பசங்களா, என்ன பண்ணுறது? மேடம், இங்கே ஃபுட்பால் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நம்ம ப்ளே ஸ்டோரில். என்னது ப்ளே ஸ்டோரா? ஓ சாரி மேடம், எங்களோட கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷனில் எல்லாமே இருக்கு. ஃபுட்பால், வாலிபால், த்ரோ பால்னு எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. வாங்க, உங்களுக்கு ஃபுட்பால் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், இதோட பேஸ்கெட் பால் பிளேயிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயிங் வந்து நாளைக்கு வருது. நாளைக்கு ஒரு 1 o'clock 2 o'clock வந்துடுங்க காய்ஸ். அந்த ஃபுட்பால் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து இதே வீடியோவில் ஃபுட்பாலுக்கும் போட்டோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான் நாளைக்கு போடுறோம். ஓகே, பாய் காய்ஸ்.